முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான். அந்த சோத்தை சாப்பிடுறான்ல, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை பயன்படுத்துறேன், எனக்கு கவலை இல்லை எதை பத்தி. ஏன்னா பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா. இருக்குதா? இல்ல. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? இல்ல. கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உலகின் பல நாடுகளுக்கு மெல்ல விரிவடைய தொடங்குகின்ற அந்த காலகட்டத்தில் இந்தியாவிற்குள் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தவர் ராஜீவ்காந்தி. ரைட்டா? அவர் அறிமுகப்படுத்தினார் மெல்ல. ஆனா அவர் பாவம், அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதன் பிறகு பல ஆட்சி மாற்றங்கள், அதெல்லாம் விடுங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு மாநிலம் கணினியினுடைய தொடக்க காலத்திலேயே இனி கணினி யுகம், கம்ப்யூட்டர் தான் எல்லாம் என்பதை புரிந்து கொண்டு அந்த கம்ப்யூட்டரை பள்ளி பாட புத்தகத்தில் கொண்டு வந்து சேர்த்து கம்ப்யூட்டர் கல்வியை தந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பை கொண்டு வந்து கம்ப்யூட்டருக்கான கல்லூரிகளை ஒவ்வொரு மாவட்டம் தோறும் ஒவ்வொரு ஊர் தோறும் தொடர்ந்து வச்சு உங்களை கம்ப்யூட்டர் படிக்க வச்சு அந்த கம்ப்யூட்டர் படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி டைடல் பார்க் உள்ளிட்டவற்றை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து மிகப்பெரிய கணினி பூங்காக்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க இங்க இருந்து என்ன போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு ஆன்லைன், என்ன ஆன்சைட்னு போறீங்கல்ல வெளிநாடுகளுக்கு, அமெரிக்காவுக்குலாம் அப்படிலாம் போய் அங்க கிரீன் கார்டு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகுறீங்கல்ல, அது அனைத்துக்கும் விதை போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். வணக்கம் அனைவருக்கும். இவர் பெயர் செந்தில்வேல், அழகான தமிழ் பெயர். ஆனா செய்யறத பாரு, அசிங்கம் பிடிச்ச என்ன சொல்றான்னு பாத்தீங்களா? அதாவது திமுக குடும்பம் மீது உங்களுக்கு விசுவாசம் இருந்தா உங்க வீட்டோட வச்சுக்கீங்க, இல்ல அண்ணா அறிவாலய வாசல்ல வச்சுக்கீங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேசாத. பரதேசி இன்போசிஸ் நாராயணமூர்த்தி தெரியுமா அவனுக்கு? ஜீவ் நாடார் தெரியுமா? இவங்களை போய் கேளு, தமிழ்நாட்டுல ஏன் உங்க கம்பெனி கொண்டு வரலன்னு கேளு. ஐடி நிறுவனம் சொல்லுவாங்க. வந்தா ஒப்புட்டு இருக்காரு. ஐடி நிறுவனத்தை உங்க தலைவர் கொண்டு வந்தாரா? பன்னாட பயல. சென்னையில வேலை பார்க்கறவங்களுக்கு 25,000 ரூபாய் சம்பளம், திருச்சி மதுரையில உள்ள ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு 10,000 தான் சம்பளம். தெரியுமா உனக்கு? உனக்கு விசுவாசம் உண்மையிலேயே திமுக குடும்பம் இருக்குன்னா நேரா போ. அண்ணா அறிவாலயம் முன்னாடி கருணாநிதி சிலை இருக்கும், அதுல காக்கா ஆய் போயிருக்கும், அதை நாக்குல நக்கு சரியா போகும். இல்லைன்னா உள்ள போய் கழிவறை சுத்தம் பண்ணு, இல்லைன்னா மாப்பு போடு. இதெல்லாம் நான் வேணாங்க, அது விருப்பம். ஆனா தேவையில்லாம துண்டாது. சோறு யார் சாப்பிட்றா? அந்த சோறை கோபால பொண்ணு தயாரிச்சுதா? நாங்கடா உழைச்சோம், உழைச்சிட்டு நீ நடுரோட்ல நிக்கிறான். இது மாதிரி பேசுறத நிறுத்திக்க. இனிமேல் இந்த மாதிரி உன் வாயில வந்தது உன்னை அதுக்கப்புறம் நடக்கிறது வேற. செந்தில்வேல் உனக்கு மட்டும் இல்ல, இந்த திராவிட கூட்டாளி மூணுக்கு எல்லாத்துக்கும் அதான் சொல்றேன். உங்களுக்கு திராவிடம் மீது அக்கறை இருந்தா வீட்டோட வச்சுக்க, பிள்ளைங்களை வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.